அடுத்தது எடுத்துக்காட்டு 9.41 என்ன சொல்லிருக்காங்க? மதிப்பீடுகள்னு கொடுத்திருக்காங்க. இன்டெகிரல் 0 to 1 x power 5 1 minus x squared the whole power 5 dx ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி எடுத்துக்கணுங்க? ஐன்னு எடுத்துக்கணும் இல்லையா? சோ pi equal to 0 to 1 x power 5 1 minus x squared the whole power 5 dx. புரிஞ்சுதுங்களா? சரி, பைன்னு எடுத்தாச்சு. சோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐன்னு எடுத்துட்டோம். எக்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். எடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? சோ தீர்க்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். சோ இப்ப எக்ஸுக்கு நம்மளே எடுத்துக்க போறோம். சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். சோ எக்ஸுக்கு எப்படி எடுத்துக்கலாங்க? சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா என்க. அப்ப dx by d theta எப்படி இருக்குங்க? dx by d theta equal to sin theta ஓபன்னா cos theta. So அப்ப dx equal to cos theta d theta. dx equal to cos theta d theta. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல எல்லைகள் மாத்தணும் இல்லையா? சோ இப்போ xக்கு 0வா இருக்கும்போது theta எப்படி இருக்கும்னு பார்க்கணும். சோ இப்போ 0 equal to sin theta. So sin inverse of 0 equal to theta. So sin inverse of 0, sin inverse of 0, சைனுக்கு எப்பங்க 0? சைனுக்கு எப்ப 0? 0ல தான் 0. So அப்ப sin 0 தான் 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது x tends to 1 ஆ இருக்கும்போது theta எப்படி இருக்கும்? theta அப்படிங்கிறது 1 equal to sin theta. sin இது பக்கம் வரும்போது sin inverse. So அப்ப sin inverse of 1 equal to theta. sin inverse of 1 equal to theta. So sin inverse of 1 சைனுக்கு எப்போ 1? sin 91 இல்லைங்களா? So pi by 2 தான் 1. So இங்க pi by 2 போட்டுக்கலாம். So அப்போ pi by 2 equal to theta. So அப்போ theta என்ன கிடைச்சிருங்க? pi by 2. So pi by 2 தான் theta. So அப்போ 0ல இருந்து pi by 2 இல்லைங்களா? சரி, இப்போ 0 to pi by 2 x power 5 அப்போ sin theta the whole power 5. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 minus x square. So 1 minus sin theta the whole square the whole power 5. The whole power 5 வெளியே இருக்கு. So whole power 5 போட்டுக்கலாங்க. dx என்ன கொடுத்திருக்காங்க? cos theta d theta. So cos theta d theta. சரிங்களா? ஓகே, இப்போ 0 to pi by 2 sin theta the whole power 5 sin power 5 theta ன்னு எழுதிக்கலாம். So sin power 5 theta 1 minus cos theta the whole square cos square theta ன்னு எழுதிக்கலாம். Sorry, sin theta the whole square sin square theta ன்னு எழுதிக்கலாம். So sin square theta the whole power 5 cos theta d theta. sin square theta நாலும் sin theta the whole square நாலும் sin power 5 theta நாலும் sin power 5 theta நாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுதுங்களா? So cos square theta நாலும் cos theta the whole square நாலும் ஒண்ணுதான். sin theta the whole power 5 நாலும் sin power 5 theta நாலும் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது 0 to pi by 2 sin power 5 theta 1 minus sin square theta cos square theta. So cos square theta the whole power 5 cos theta d theta. இப்போ 2 5s are 10 இல்லைங்களா? So 0 to pi by 2 sin power 5 theta cos power 10 theta into cos theta d theta. So cos power 10 theta into cos theta cos power 11 theta இல்லைங்களா? Okay, so அப்போ which is equal to integral 0 to pi by 2 cos power sin power 5 theta cos power 10 theta into cos power theta cos power 10 theta into cos theta cos power 11 theta. So cos power 11 theta d theta. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்னும் போல நம்ம வடிவத்துக்கு வந்துருச்சா? சரிங்க, ஆனா இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். சோ இது ரெண்டுமே ஒற்றைப்படை படிகள். இது ரெண்டுமே ஒற்றைப்படை படிகள். சோ ஒற்றைப்படை படிகளுங்கும் போது காச நம்ம எண்ணும் போல எடுத்துக்கணும். சைன் வரும்போது ஒரு விஷயம் ட்ரிக் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ காச நம்ம வழக்கம் போல எப்படி எடுப்போங்க? சோ இங்க என்ன இருக்கோ அது -1. சோ 11 இருக்கு, 11 - 1 10 பை கீழே எழுதும் போது ஃபர்ஸ்ட் எடுத்து காஸ் தான் எழுதணும். காஸ் எழுதும் போது ரெண்டையும்
கூட்டி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இதோட படியையும் கூட்டி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 11 plus 5 16. இப்போ வழக்கம் போல 10 minus 2 8, 16 minus 2 14, 8 minus 2 6, 14 minus 2 12, 6 minus 2 4, 12 minus 2 10, 4 minus 2 2, 10 minus 2 8. அடுத்தது மைனஸ் பண்ணோம்னா 0 ஆயிடும். சோ போக வேண்டாம். இன்டு இங்க சைன் இருக்குங்களா, பா 5 இருக்கா. சோ இந்த இடத்துல ரெண்டுமே ஒற்றைப்படை படிகள். சோ இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா 1 by n plus 1 போட்டுக்கணும். சைனுக்கு பதிலா என்ன பண்ணணும் 1 by n plus 1. சோ அப்போ 1 by n என்னங்க 5, 5 plus 1 6. அவ்வளவுதான். 1 by n plus 1 மட்டும் போட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 8 1 times 8 2 times 16. So 2 1 times 2 3s are 6. அடுத்தது 2 1 time 2 4s are 8, 4 4 போய்டும். 3 1 time 3 2s are 6. 2 1 time 2 5s are 10. அடுத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். சோ மேல 5 மட்டும் வருது. சோ கீழ பாத்தீங்கன்னா 140 into 12 வருது. சோ 5 1 time 5 2 time 10 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மேல 1 தான், கீழ பாத்தீங்கன்னா 12 into 2 24 into 14. 12 2s are 24, 2 2s are 4, 24 into 14. 4 4s are 16, 4 2s are 8 9, 1 4s are 4, 1 2s are 2 6, 13 3 336. so 1 by 336. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் நம்மளுடைய I. சந்தேகம் இருக்குங்களா? அடுத்த கேள்வி. சோ அடுத்தது எடுத்துக்காட்டு 9.42. என்ன சொல்லிருக்காங்க? மதிப்பீடுகள் தான் சொல்லிருக்காங்க. இன்டெகிரல் 0 to 1 x cube into 1 minus x the whole power 4 dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதோட கேள்வி எப்படி இருந்துச்சு? x power 5 1 minus x square the whole power 5 ன்னு இருந்துச்சு. சோ இதோட கேள்வி பாருங்களேன், x cube 1 minus x the whole cube ன்னு இருக்கு. சோ இங்க இந்த xக்கு எந்த ஒரு பவரும் இல்ல. சோ அப்ப இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு புது விதி இருக்கு. என்ன விதி அப்படின்னா, சோ நல்லா கவனிங்க. இன்டெகிரல் 0 to 1 x power n 1 என்ன x power m 1 minus x the whole power n dx அப்படி இருந்துச்சு அப்படின்னா m factorial into n factorial divided by m plus n minus 1 factorial வருமா? factorial போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சோ போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ m factorial into n factorial divided by m plus n plus 1 minus 1 கிடையாது plus 1. சோ அது எப்படின்னு சொல்லி தரேன். சோ மேல இன்டு தானே வந்திருக்கு. சோ கீழ ஃபுல்லா பிளஸ் தான் வரணும். சரிங்களா? சோ மேலயும் ஃபேக்டோரியல் வந்திருக்கு, கீழயும் ஃபேக்டோரியல். சோ m factorial into n factorial divided by m plus n plus 1 the whole factorial. புரிஞ்சுதுங்களா? சரி, சோ இப்போ இந்த விதியை பயன்படுத்தி இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிக்கலாம்? சோ இதே மாதிரி இருக்கா? இங்க பாருங்களேன், m வந்து என்ன 3, n வந்து என்ன 4. சோ அப்ப இங்கே போட்டா ஆன்சர் வந்துருமா? அவ்வளவுதான். சோ integral 0 to 1 x cube I integral 0 to 1 x cube 1 minus x the whole power 4 dx. இது I ன்னு எடுத்துக்கலாங்களா? I ன்னு எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to 1 x cube 1 minus x அதான் I equal to ன்னு எழுதிக்கலாம். I equal to எப்படி எழுதிக்கலாங்க? m factorial into n factorial. so இதுதான் m, m வந்து 3, n வந்து 4. so m factorial into n factorial. so அப்போ I equal to 3 factorial into 4 factorial by m plus n plus 1. so அப்போ 3 plus 4 plus 1 factorial. so 3 factorial என்னங்க? 3 factorial 3 into 2 into 1 plus sorry into தானே into 4 factorial na 4 into 3 into 2 into 1 4 into 3 into 2 into 1 by அடுத்தது 3 plus 4 7 7 plus 1 8 8 factorial அப்ப 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. so 1 1 போய்டும், 2 2 போய்டும், 3 3 போய்டும், 4 4 போய்டும், திருப்பி 2 1 time 2 3s are 6,
3 3 cancel. ஸோ அப்போ மேலே 1 by எல்லாமே போயிடுச்சு. ஸோ 8 5s are 40, 40 into 7. ஸோ 40 into 7, 7 4s are 20, 7 4s are 28, 280. ஸோ 1 by 280. ஸோ இதுதான் I. புரிஞ்சுதுங்களா? ஸோ I என்ன 1 by 280. சந்தேகம் இருக்குங்களா? சரி. ஸோ இதோட எடுத்துக்காட்டு முடிஞ்சது. அடுத்த வீடியோல உங்களுக்கு பயிற்சி வரும்.